கந்திக்கோட்டா. இங்க ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கிராண்ட் கேனியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் தாங்க இருக்கு. இத விட்டா நமக்கு ஃபாரின்ல தான் போய் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ட. ஸோ நம்ம போற டைம்ல இங்க தெலுங்கு ஒரு மூவி ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அதனால எங்களால ப்ராப்பரா வீடியோ பண்ண முடியல. ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ நான் ஆட் பண்றேன். இத நீங்க பார்த்துட்டு இந்த பிளேஸ்க்கு நீங்க கண்டிப்பா போய் ஒரு டைமாச்சும் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம பேலும் கேவ்ஸ் போகிறோம் கந்திக்கோட்டாலேருந்து. ஸோ நம்ம ரைடர்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி வந்து இந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் நேற்று நான் செட் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே இந்த ஆங்கிள் செட் பண்ணிட்டு போக போகிறோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 61 கிலோமீட்டர்ஸ். ரைட் ரீட் யாரும் ஆன் பண்ணல, நான் தானா? ஸோ கைஸ் எல்லாம் இன்டர்காமில் கனெக்ட் ஆகிட்டிங்களா? கிளம்பலாமா? ஆக்சுவலாக வேலும் கேவ்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேவ் உள்ளே வந்து அந்த காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்த இடம். ஸோ 5 to 8 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அந்த பிளேஸை வந்து நம்ம ஸ்டே பண்ண பிளேஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 61 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போயிட்டுருக்கோம். ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் இங்கே என்ன மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு எவ்வளோ பெரிய பாம்பு லெஃப்ட் சைடில் போயிடுச்சு பார்த்தீங்களா? பாம்பு, ஆமாம் பெருசு. இங்கே ரொம்ப அசால்ட்டாக பாம்பு வரும் போல். ரெக்கார்டில் இருக்குது, வீடியோ காட்டுறேன். அண்டு ஸோ இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில், ஃபோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கலாம். அந்த கிளைமேட்டு நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் எவ்வளோ நேரம் நிற்குன்றது தான் எனக்கு கேட்கணும் தெரியாது இந்த கிளைமேட். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோங்க நல்லா இந்த கிளைமேட்டை. திடீர்னு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு வெயில் பயங்கரமாக கூட அடிக்கலாம். நீங்கள் இது வந்து ஆக்சுவலாக ஒரு வில்லேஜ். இங்கேருந்து நீங்கள் எதுக்கு வரணும், ஏதாவது ஒரு விஷயம் வேணும், பெட்ரோல்னாவே நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் போய் தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இங்கே. கோபுரம் ரொம்ப அடிக்கிட்டே இருக்குது. நம்பி இங்கே போடலாமா வேணாமான்னு தெரில, ஆனால் நல்லா இருக்கு ஆங்கிள். வரும் கண்ணு கட்டின தூரத்தில் பெருசாக எந்த ஏரியாவும் கிடையாது. ஆமாம் அமையாது இந்த மாதிரி கிளைமேட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வெயில் அடிக்கும்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டில் போனால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் வெயில் கம்மியாக வச்சுருக்குன்னு சொல்லி தான் கிளம்பணும். அது லாஸ்ட்டு இங்கே கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆமாம் சென்னையில் லாஸ்ட் கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி பயங்கர வெயில் இருக்கும் அப்படின்னு போட்டாங்க. ஐயோ என்னடா அது நம்ம கிளம்புறப்ப இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு. பாவம் கிருஷ்ணகிரிலேருந்து வந்த பசங்க தான் செட் ஆகும், வெயில் அடிச்சு நொந்து வந்திருக்காங்க. நம்ம கந்திக்கோட்டாலேருந்து வேலும் கேவ்ஸ் போகிறதுக்கு இந்த டவுனை கிராஸ் பண்ணி தான் போகணும். ரிட்டர்ன் வரும்போது நம்ம லஞ்ச் இங்கேயும் பிளான் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி எங்கே சாப்பிட்டாலும் காரம் தான். தெரியாமல் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். என்ன கொலை பண்ண பார்க்குறா காய்ஸ்? பிள்ளைங்கோ உங்களுக்கு பிள்ளைங்கன்னு சொன்னால் தப்பாக நினைப்பாங்களா? பிள்ளைங்க தானே, பொம்பளை பிள்ளைங்கோ. ஸ்பீட் பிரேக்கர் என்ன அந்த போர்டு பாருன்னு சொல்ற உன்ன லூசு.
சைடுல அந்த போர்டு இருக்குல்ல அதுல பாரு நாய் முன்னாடி போய் விழுது. நம்ம உள்ள போனோம். இதுல உள்ள போயிட்டு ஏதோ அங்க போனோம். பெலும் கேவ்ஸ் வந்துட்டோம். ஸ்லோ 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 ஸ்லோ. இதுல போடி இறக்கி விட்டுரு. பெலும் கேவ்ஸ் இதுதான் கேவ் உள்ள என்ட்ரன்ஸ். உள்ள என்ட்ரா அவ்வளோ இடம். வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம உள்ளே போகும்போது இன்னும் ஹீட் ஆகும் போல். இல்லை ப்ளோவர் இருக்கும். இதான் இங்கே தானே இருக்கு. அப்படியே இல்லைங்க, எல்லோரும் இங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். இது நல்லா இருக்கும் ஃபோட்டோ. என்னவா ரூட்டு மாறாதீங்க, எல்லாம் ஒரே சைடு போங்க. இந்த கேவில் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து 10 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக் சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு ஒரு ஆளுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. உள்ளே நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வெட் இருக்கும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதனால் அங்கங்கே நமக்கு வந்து ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். நாங்கள் போகும்போது இந்த இடத்துல எப்படி சவுண்ட் இருந்தது, ரியல் சவுண்ட் எஃபெக்டை அப்படியே இந்த வீடியோவில் நான் ராவாக போட்டிருக்கேன். நீங்களே அப்படியே இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுண்டு இங்கே ரைட்டில் இறங்க. விஜய் அங்கே அதான் எண்டு அவ்வளோதான். அவ்வளோதான், அது கொஞ்சம் தூரம் தான். அது நீ நார்மலாக வரலாம். ஹைட் கம்மியாகிட்டே வருது. என்னாச்சு? இப்போ ஹைட் கம்மியாகிட்டே வருது. அங்கே தண்ணி நிற்கும். ப்ரோ அது வேணாம், அது வேஸ்ட்டு. எதுக்கு? ஒன்றும் தெரியாது. அங்கே தண்ணி இருக்கும். அந்த புறம், அது அந்த புறம் வேண்டாம். இங்கே ப்ளோவர் இருக்கனால கொஞ்சம் காற்று வரும். இதுதான் ப்ளோவர். காற்று வாங்குறாங்க பேர். காசில் நிற்கலாம். இங்கே பாருங்க. ஓகே, டன் டன் டன். கோயிலுக்கு போகலான்னு சொன்னார். குழிக்குழியாக இறக்கி நிற்கிறாரு. நான் என்ன பண்ணுறது?
அங்கங்க அங்கங்கே போய் காற்று வாங்குறது நல்லா இருக்கு. ப்ரோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சிங்க? நல்லா நல்லா இருந்துச்சா? காற்று இப்படி சொல்லி முடிக்கணும். அங்கங்கே காற்று வாங்க முடியுது. எனக்கு அங்கங்கே லைட்டிங் போட்டிருந்தாங்க, அந்த லைட்டிங்கெல்லாம் பார்க்க செம்மையா எனக்கும் லைட்டிங் தான் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாம் உடும்பு பாருங்க, ரைட் சைடில் உடும்பு. ரைட் சைடில் பார்த்து வா. ஓகே மக்களே, இதே